ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். தெய்வத்தின் செயலெல்லாம் இயற்கை வழியில் செயல்படுகிறது. அதன் பொருள் பல வகை, பல நூறு வகை, பல ஆயிரம் வகை, பல லட்சக்கணக்கான வழியில் உள்ளது காலத்துக்கு ஏற்றவாறு. அதில் ஒன்று ஆதிபராசக்தி படத்தில் நாளை பௌர்ணமி என்றும் அமாசை என்று உணர்ந்தும் பௌர்ணமி என்று உரைத்தார் அடியர். அந்த நாட்டு மன்னன் நாளை அமாவாசை பௌர்ணமி எப்படி வரும் என்று அவரை துன்புறுத்திய போது வரும் போடா என்று சொல்லிவிட்டார். அதனால் அன்று அம்பாளை துதித்து பாடும்போது தன் காதில் இருந்த கம்பலை எடுத்து ஆகாயத்தில் வீசியதும் நிலவு வந்தது. அதுக்கு என்ன பொருள்? இந்த மண்ணில் தானே அனைத்தும் உருவாகிறது. இந்த மண்ணில் தானே அனைத்து உயிர்களும் உருவாகிறது. காலத்துக்கு ஏற்றவாறு இந்த கம்பலும் மண்ணில் தான் உருவாகிறது. அந்த வகையில் ஆரம்பத்தில் சூரியன் இருந்தாரா, சந்திரன் இருந்தாரா? ஏதும் கிடையாது. இடையில் உருவாக்கப்பட்டது தானே. அந்த அடிப்படை வைத்துத்தான் அவர் கம்பலை வீசி சந்திரனை உருவாக்கினார். இது போன்ற வழிமுறைகள் தெய்வத்தின் செயல் பல வகை, பல கோடி வகையில் உள்ளது. இதை அறியாத இந்த மூடர்கள் தெருநாய்களை அகற்றுவது, தெருநாய்களை அதை துன்புறுத்துவது, தெருநாய்களை அதை அப்புறப்படுத்துவது, இது போன்ற செயல்களெல்லாம் செயல்படுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். இதுக்கு உச்ச நீதிமன்றம் அதுக்கு மூலாதாரம். அவர் சம்பளம் எங்கிருந்து வருகிறது என்று தெரிகிறது. பைரவர் அவதாரம் எடுத்தார் இறைவர். எதற்காக? இன்று கற்பழிப்பு குற்றம் பல நூறு வழியில் இன்றும் உலக அளவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறது. இதுக்கு என்ன பொருள்? இது வேகமாக நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பைரவர் அவதாரம் எடுத்தார் இறைவன். அந்த பைரவர் மூலமாகத்தான் மனிதன் உணர்வை அதன் மூலமாக இணைத்து அந்த காம உணர்வை வேகத்தை குறைத்து வருகிறான். அதே போன்று இன்று கொட்டப்படும் கழிவுப் பொருட்களை குருநாதத்தையும் அதன் மூலமாக உண்டு மகிழ்ந்து அந்த குருநாதத்தை தக்க செய்து நோய்களை தக்க வைத்து வருகிறான். இது போன்ற இன்று கல்வர்கள், அதாவது திருடர்கள் அதிகமாக நிலையில் உருவாக காரணம் அரசியல்வாதிகளே. அவர்களுக்கு தேவையான வேலை கிடைக்கவில்லை. ஆகினால் அவர் குடும்பம் வாழ அவர் கள்ளத் தொழிலில் ஈடுபடுகிறார்கள். இன்று டூவீலர்களும் பல வகை பொருள்களும் திருட நிலையில் வரும்போது தெருநாய்கள் தான் மக்களை காக்கின்றது. காவல்துறை காக்கின்றதா, நீதிமன்றம் காக்கின்றதா, இல்லை அரசியல்வாதி ஒன்று காக்கிறானா? எல்லாம் இவர்கள் உண்ணுவது மக்கள் வரி பணத்தில். ஆனால் மக்களுக்கு எந்த பொருளும் எந்த நன்மையும் செய்வதில்லை. இவர்கள் அதிகாரத்தை வைத்து பயன்படுத்தி வருகிறார்கள். இதற்கெல்லாம் தண்டனை உண்டு. ஆனால் இவர்கள் வாங்கும் சம்பளம், ஒரு முதல்வர் வாங்கும் சம்பளம் 3/4 ரூபாய். அவனிடத்தில் இருக்கும் சொத்து பல கோடி. எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏதா வந்தது? யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு இலவசமாக பொருள் தந்து வருகிறான். இது மக்களை வாயடித்து அவர்களை மீண்டும் கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே இந்த போன்ற வழிகளை செய்து வருகிறான். இன்று தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு கால விழாவுக்கு முதலமைச்சரே வந்துள்ளார். முதலமைச்சர் என்ன செய்கிறார்? அந்த வெற்றி பெற்ற காளைகளுக்கு அந்த காளை வளர்ப்பவருக்கு மோந்திரம் போடுகிறார். மோந்திரம் எங்கிருந்து வந்தது, ஏதா வந்தது, அந்த பணம் எப்படி வந்தது, அந்த பணம் எவ்வாறு மக்களிடத்தில் வசூலிப்பார் என்பது மோந்திரம் வாங்குபவருக்கு தெரியாது. இவன் என்ன செய்கிறார் என்று எங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். ஆனால் இவன் செய்யும் லீலை மோந்திரம் போடுகிறான், பல பொருள்களை இலவசமாக தருகிறான். இந்த பொருள்களை தந்து இந்த 3000 ரூபாய் தந்தான். இந்த 3000 ரூபாய் அன்று எடப்பாடி ஆட்சி காலத்தில் 1000 ரூபாய் தந்தார்கள். இவர் 3000 ரூபாய் தருகிறார்கள். அன்று என்ன விலைவாசி இருந்ததும் மக்களுக்கு புரியாது. இன்று என்ன விலைவாசி உள்ளது மக்களுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் தெரியாத அளவிற்கு அவர் மூட நம்பிக்கைகள் செல்வதற்காகவே இது போன்ற லீலைகள் எல்லாம் செய்து 5 ரூபாய் மோதிரம் போட்டு 500 ரூபாய் கணக்கு பட்ஜெட்டில் வர வைப்பார்கள்.
அந்த பட்ஜெட் எங்கிருந்து செல்கிறது? மக்கள் வாங்கும் பொருள்களில் உயரச் செல்வது விலைகளை, மக்கள் கீழ்த்தரமாக வாழ்ந்து வருவது. இது போன்ற லீலைகள் செய்து வந்தது. இதுவரை செய்து வந்தது தவறோ குற்றமோ இல்லையோ, ஆனால் இன்னி பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து பசுமை காடுகளும் இடைவெளிகளும் அழிந்து காட்டில் உள்ள ஜீவனங்களும் அழிந்து வேகமாக மனித பிறப்பை மீண்டும் அதுபோன்ற நாய் மூலயமாக சில ஜீவர்கள் மூலயமாக போட்டு மனிதன் கற்பழிப்பு குற்றத்தை வேகத்தை குறைத்து வந்த இறைவன் இனி சிரமத்தில் வாழ்கிறான். இது போன்ற லீலைகள் இனி நடக்காது இருப்பதற்காக சட்டங்களை திருத்த வேண்டும் என்பதே அவரின் நோக்கம். உங்களை அழிப்பதற்காகவே நான் உருவெடுத்தேன். ஆனால் இறைவன் கடைசியில் எனக்கு ஒரே ஒரு பொருள் உரைத்தார். கண்ணதாசன், அன்பழகன், அறிஞர் அண்ணா, காமராஜ் இது போன்ற இவர்களெல்லாம் எத்தனையோ வழிகளில் இந்த உலகம் திருத்துவதற்காக வழிகளை, காந்தியடிகளும் திருத்துவதற்காக வழிகள் முறையிட்டார். ஆனால் அரசியல்வாதிகள் அதை முற்படவில்லை. அவர்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே அவர்களை இம்மண்ணில் மறைத்து விட்டார்கள். ஆனால் இது போன்ற நிலைகளாம் அறிந்து தான் 20 ஆண்டு காலமாக நடப்பாதையிலே இந்தியாவை சுற்றி வந்து உள்ளேன். இவர்களை அழிப்பதற்கு என்ன வழி என்று இமயமலை முதல் குமரி வரை அனைத்தும் ஆராய்ந்து இந்த தெய்வ சக்திகளை உணர்ந்து இவர்களை இருக்கும் இடத்திலே அழிப்பதற்கு என்ன வழி என்று உணர்ந்தேன். அதை அழிக்கும் பட்சத்தில் தான் இறைவன் எனக்கு ஒன்று உரைத்தார். ஒரு மனிதனை அழிப்பது பெரு விஷயம் அல்ல. ஆனால் அவன் அழித்தால் அவன் உடல் மண்ணில் மறைந்தும் அவன் உடலில் ஏற்பட்ட கிருமி வினைகள் அத்தனையும் மீண்டும் உற்பத்தி ஆகும். அதனால் அந்த மனிதனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு செல்வதே சால சிறந்தது. அப்போது தான் இந்த பூமிக்கு நன்மை கிடைக்கும். அந்த மனிதன் இறந்தாலும் அந்த உடல் நன்மையில் பயனளிக்கும் மக்களுக்கு உணவளிக்கும் போது. ஆகினால் அவனை திருத்தச் செய் என்று கடைசியாக உரைத்தார். ஆகினால் தான் அமைதியாக காத்திருக்கிறேன். மூடர்களே, திருந்தி வாழுங்கள். இந்த உச்ச நீதிமன்றமும் வங்கா நீதிமன்றம் இதுக்கெல்லாம் சம்பளம் எங்கிருந்து வருகிறது? ஏதா வருகிறது? நீங்களாம் கடவுளா? பைத்தியக்காரன்களா? திருந்தி வாழுங்களே. இது போன்ற மூட செயல்கள்லாம் திருந்தி வாழ பல சட்டங்கள் உள்ளது. உங்களை அழிப்பதற்கு வெகு நேரம் இல்லை. ஆனால் இறைவன் உத்தரவு இல்லை. ஆகையால் அமைதி காத்து வருகிறோம். உணர்ந்து வாழுங்கள், திருந்தி வாழுங்கள், நன்மை செய்யுங்கள். இதுபோல் இலவச பொருள்களை மக்களுக்கு தந்து விலைவாசி பொருட்களை உழைத்து மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது மூட நம்பிக்கை. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.